பிரான்சில் மைக்ரோ லோன் எனப்படும் நுண்கடன்கள் மற்றும் விளையாட்டு பந்தயங்களால் இளைஞர்கள் கடன் சுமையில் சிக்கித் தவிக்கின்றனர். கடந்த ஓராண்டில் மட்டும் 18 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் கடன் விண்ணப்பங்கள் 36% அதிகரித்துள்ளதாக பிரான்ஸ் மத்திய வங்கி தெரிவித்தது. ஆனால் சென்ற 25 வயதுடைய இளம்பெண் முதலில் 3000 யூரோ கடன் வாங்கிவிட்டு பின் அதனை அடைக்க அடுத்தடுத்து கடன் வாங்கி தற்போது 25,000 யூரோ கடனில் மூழ்கியுள்ளார். முறையாக பணத்தை நிர்வகிக்க தெரியாததால் பல இளைஞர்கள் இதுபோன்ற ஒரு சூழலில் சிக்கிக் கொள்கின்றனர். நிலைமை மோசமானதால் அனைஸ் போன்றவர்கள் திவால் நிலையை அறிவிக்க வேண்டியுள்ளது. இதன் விளைவாக அவர் 2032 ஆண்டு வரை புதிய கடன்கள் பெறவோ அல்லது காசோலை புத்தகம் பயன்படுத்தவோ தடை விதிக்கப்பட்டது. அவர் வாங்கி 25,000 கடனில் 5,000 யூரோ மட்டுமே திருப்பிச் செலுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் உயர்வுக்கும் இளைஞர்களிடையே பெருகி வரும் விளையாட்டு பந்தய மோகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். 18 தொடக்கம் 25 வயதுடையவர்களிடையே கடன் பிரச்சினை 65% உயர்வடைந்துள்ளது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறு வயதிலேயே சூதாட்ட பழக்கம் ஏற்படுவது மூளை வளர்ச்சியை பாதிப்பதோடு முடிவெடுக்கும் திறனையும் குறைப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். மைனர் குழந்தைகளுக்கு தடை இருந்தாலும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலம் அவர்கள் சட்டவிரோதமாக பந்தயம் கட்டி பணத்தை இழக்கின்றனர். இதை தவிர்க்க பணத்தின் மதிப்பை கற்பிப்பது அவசியம் என நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.